எனக்கு அன்பான தெய்வஜனமே, தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்வாராக. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தருளுகிறவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தருளினதான தேவன். வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 136 சங்கீதம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவ ஜனமே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது, புறக்கணிக்கப்பட்டு இருந்த பொழுது, வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஒருவர் நம்மை தேடி வந்தாரே, உங்களை கர்த்தர் முன் குறித்திருந்தாரே. வசனம் சொல்லுகிறது, அந்த தாழ்வில் நினைத்த தேவனை துதியுங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கும் பொழுது, பெட்டி உள்ளே கடந்து வருகிறதை காணும் பொழுது, அங்கே மீகாள் பலகனி வழியாக அவள் எட்டி பார்க்கிறாள். கீழே தாவீது ராஜா அவன் ஆடிக்கொண்டு வருகிறான். அப்பொழுது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடுகிறதை அங்கே கண்ட பொழுது, அவளுக்கு அவன் எதிரிட்டு வருகிற நேரத்திலே அவனை பார்த்து அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இன்று ராஜா எத்தனை மகிமைப்பட்டிருப்பார், நீசனாக நீர் காணப்படுகிறீரே என்று சொல்லி, அற்பமான மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரத்தை கழற்றி போடுகிறது போல இன்று நீர் பெண்களின் கண்களுக்கு முன்பாக வஸ்திரத்தை உறுத்தி போட்டிருந்த ராஜா எப்படி மகிமைப்பட்டிருந்தார் என்று சொல்லி அவள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன், தாவீது ராஜா மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக. காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே அங்கே சாமுவேல் கர்த்தருடைய மனுஷனை தெரிந்து கொள்வதற்காக வரும்பொழுது, அவனுக்கு மேலாக இருந்த அண்ணன்மார்கள், தகப்பன் மறந்து போனான், தாய் மறந்து போனார், சகோதரர்கள் மறந்தார்கள். அங்கே சாமுவேலும் பார்க்கிறான், ஒருவேளை இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ முகத்தை பார்க்கிற, நான் முகத்தை பார்க்க விரும்பல, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்க விரும்புகிறேன். வனாந்தரத்தில் ஒருவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்னை ஆராதிக்கிறதான வீரன், ஆராதிக்கிறதான ஒரு மனிதன், ஒன்றுமில்லாமல் துரத்தி விடப்பட்டதான அவனை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்நாளில் தானே சாமுவேலை கொண்டு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்று அவன் அதை நிறைவு கூறுகிறான். என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், இஸ்ரவேலின் மீது ராஜாவாக வைக்கும்படி அன்று என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். எல்லாரும் என்னை மறந்தார்கள், ஆனால் என் தேவன் என்னை மறக்கவில்லை. ஆம் தெய்வ ஜனமே, வாழ்க்கையில் யார் மறந்து போயிருந்தாலும் சரி, யார் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை. உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தருளினார் அல்லவா? என்று தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். துதியுங்கள் என்று சொல்லும் பொழுது, உங்க தாழ்வில் உங்களை நினைத்தவரை எல்லா இடத்திலும் பறைசாற்றுங்க, சாட்சியாயிருங்க. தேவர்களுக்கு முன்பாக உம்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழுவேன். அவன் சொல்லுகிற வார்த்தை, தேவர்களுக்கு முன்பாக, யாவருக்கு முன்பாக, எல்லா மனிதர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக தாழ்வில் நிறைத்தருளினதான கர்த்தரை துதிப்பேன், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தருக்கு சாட்சியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை முடிச்சபிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தாழ்வில் அவர்களை நினைத்தருளி ஆசீர்வதித்தவர் இன்னும் கிருபையாய் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி செலவு கொடுக்கிறேன். நிறைவாக்கும், சமாதானமாய் நடத்தும், உளந்தரையங்களை ஆராய்ந்து பார்த்து உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, உடைய தாழ்வில் ஒன்றுமில்லாதிருந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். தாழ்வில் நினைத்தவரை கடைசி மட்டும் துதிக்க ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கு. ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. போகிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.